வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். இன்றைக்கி சிங்கிள் ஃப்ளோர் ஹவுஸோட எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மேனேஜில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து யூனிட் வந்து செட் பண்ணிக்கலாம். யூனிட் வந்து ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸில் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். சவுத் வி போயிட்டு அதோட லெவல் வந்து 10 ஃபீட் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு லெவல் 1 போயிட்டு ஆர்கிடெக்சரில் வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட அன்கனெக்டட் ஹைட் வந்து லெவல் 2 செட் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இது 24 ஃபீட் 34 ஃபீட். அகைன் ஒரு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 8 ஃபீட்டு. அதே மாதிரி இதுவும் வந்து 8 ஃபீட் கொடுத்துக்கலாம். ஸோ ட்ரிம் டூலை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் வாலை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடலாம். இதை டெலீட் பண்ணிவிட்டு ஸ்டேர் கேஸ் கிரியேட் பண்ணலாம். ஸ்டேர் கேஸ் வந்து மோனோலித்திக் ஸ்டேர் கேஸ் 21 ஸ்டெப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண டாப்பில் செட் பண்ணிவிட்டு ஸோ மெர்ஜ் ஆகுது. செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மறுபடியும் ஸ்டேர் கேஸ் கிரியேட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் கவுண்டிங் கொடுத்துக்கலாம். கரெக்டாக இதை அலைன் பண்ணி கரெக்டாக எட்ஜில் செட் பண்ணிக்கலாம். வாலோட இன்னரில் இருக்கிற மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். கரெக்டாக அலைன் பண்ணி வாலோட இன்னரில் இருக்கிற மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஓகே கொடுத்துடலாம். இந்த வாலை ட்ராக் பண்ணி கரெக்டாக ஸ்டேர் கேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த வாலை அலைன் பண்ணி கரெக்டாக ஸ்டேர் கேஸோட எட்ஜில் இருக்கிற மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். இந்த வாலை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த வாலோட ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அந்த ரெயிலிங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம வேறு எதை மாற்றிடலாம். ஸோ இந்த வாலோட ஹைட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 13 ஃபீட் கொடுக்கலாம். வித் ஃபேரபட் வால் ஹைட்டோட மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு இந்த 3 வாலையுமே அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த வாலை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஹெட்ரூம் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 8 ஃபீட்டாவது இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வாலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 18 ஃபீட் செட் பண்ணிக்கிறேன். மேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு இந்த வாலையும் அந்த சென்டர் வாலையும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். எலிவேஷன் வியூ போயிட்டு இந்த வாலை வந்து ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல லெவல் 2 போயிட்டு லெவல் 1 போயிட்டு டோர் வந்து இப்போ மெயின் டோர் வந்து செட் பண்ணலாம். வீட்டோட என்ட்ரி மெயின் டோர் வந்து செட் பண்ணலாம். ஆர்கிடெக்சரில் விண்டோவை போயிட்டு மீடியம் சைஸ் விண்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். 3 டோர் ஆப்ஷன். அதே மாதிரி 3 டோர் ஆப்ஷனில் இங்கிட்ட 2 செட்டு அதே மாதிரி செட் பண்ணிடலாம். ஆர்கிடெக்சரில் போய் ஃப்ளோர் போயிட்டு வீட்டுக்கு தளம் வந்து செட் பண்ணிக்கலாம்.
காம்பனன்ட்ஸில் போய்ட்டு மாடல் பிளேஸ் போய்ட்டு ஜெனரிக் மாடல் 1 கொடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ் லைன் வந்து ஃப்ரண்ட் வாலில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு FW அப்படின்ற பேர் வச்சுக்கலாம். சவுத் வியூ போய்ட்டு எக்ஸ்ட்ரூஷன் டிசைன்லாம் இனி டிசைன் பண்ணலாம். த்ரீடி வியூ போய்ட்டு சைடில் போய் சைடு வியூ செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த விண்டோவுக்கு வந்து சன்சைடு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரூஷன் வந்து 2 feet கொடுத்துக்கலாம். அகைன் எக்ஸ்ட்ரூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வாலை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரூஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் வாலை ஃப்ரண்ட் வாலை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரூஷன் டிசைன் இதை காப்பி பண்ணி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இதை மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஆர்கிடெக்சரில் போய்ட்டு ஃப்ரண்டில் இந்த ஸ்டெப்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்டோர் ஃப்ரண்ட் வால் வந்து செட் பண்ணிக்கலாம். இதோட எடிட்டை போயிட்டு வெர்டிகல் கிரிட் வந்து 2 feet, ஹரிஜானல் கிரிட் வந்து 2 feet அப்படின்னு கொடுத்து செட் பண்ணிவிட்டு ஒரு 4 feet நமக்கு வந்து கிளாஸ் பேனல் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த செட்டோட செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ் ஆஃப் செட் 4 feet, ஹைட் வந்து 10 feet கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ வந்து ஹெட்ரூமுக்கு வந்து டோர் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு டோரு. ஓகே, இப்போ அகைன் சவுத் வியூ போயிட்டு எக்ஸ்ட்ரூஷன் டிசைன்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஃப்ரண்டில் ஒரு ரெக்டாங்குலர் டிசைன் அந்த ஹெட்ரூமில், இன்னர் சைடு ஆஃப்செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அகைன் எக்ஸ்ட்ரூஷன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கிளாஸ் பேனல் வந்து ஒரு எக்ஸ்ட்ரூஷன் டிசைன். 3D வியூ போயிட்டு எக்ஸ்ட்ரூஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் வந்து வால்லேருந்து 1 feet இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். -1 feet கொடுத்தா தான் கரெக்டாக வந்து வால்லேருந்து 1 feet எக்ஸ்ட்ரூஷன் ஆகும். ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ரூஷன் வந்து ஒரு 9 inches கொடுத்துக்கலாம். இந்த வாலோட ஹைட்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரூஷனோட டாப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெவல் 1 போயிட்டு இந்த வாலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஹெட்ரூம் உள்ள பகுதியை மட்டும் அந்த வாலோட ரைஸ் பண்ணிக்கலாம். சவுத் வியூ போயிட்டு எக்ஸ்ட்ரூஷன் டிசைன் பண்ணிக்கலாம். ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் வந்து போர்ட்டிகோ ஸ்லாப் வந்து க்ரியேட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு போர்ட்டிகோ ஸ்லாப்க்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரூஷன் டிசைன் வந்து க்ரியேட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா லைன்ஸ் அதை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடலாம். அகைன் எக்ஸ்ட்ரூஷன், ரெக்டாங்குலர் ஆப்ஷன், ஓகே கொடுத்துடலாம்.
3D வியூ போயிட்டு போர்டிகோ ஸ்லாப்பை வந்து எக்ஸ்ட்ரூஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். பேரப்பட் வாலில் ஃப்ரண்டில் மட்டும் அந்த போர்ஷனில் வந்து ரெயிலிங் கிரியேட் பண்ணிக்கலாம். 900 mm பைப். போர்டிகோ ஸ்லாப்க்கு ஒரு பில்லர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வியூ செட் பண்ணிக்கிட்டு அதோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் எக்ஸ்ட்ரூஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரூஷன் டிசைன் லெஃப்ட் சைடில் ஒரு 3 இன்ச் அளவுக்கு கொடுத்துக்கலாம். ரியலிஸ்டிக் வியூ செட் பண்ணிக்கலாம். பை கேட்டகரியில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூஷன் ஃபுல்லாக மெட்டீரியல் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஜிப்சம் வால் போர்டு தான் நான் கொடுக்குறேன். வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் ஜிப்சம் வால் போர்டு கொடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரூஷனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். அது முன்னாடி வந்து ஒரு பார்டர் மாட்டம் தான் இருக்கும். இந்த பாலை வந்து ஹெட்ரூமோட ஹைட்டுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சைடு வியூ போய்ட்டு அந்த வாலை செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அலைன் டூலை யூஸ் பண்ணி ஹெட்ரூம் மட்டும் கரெக்டாக சேம் ஹைட்டுக்கு இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஹெட்ரூமில் இருக்க இந்த டோருக்கு வந்து சன்சைட் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ 3D வியூ போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரூஷனை வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் சன்சைடுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர் டிசைன் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இதை கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரூஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக அவுட்டுக்காக. ஓகே, இனி எக்ஸ்ட்ரூஷன் டிசைன் ஃபுல்லாக வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். இந்த சின்ன எக்ஸ்ட்ரூஷன் ஃபுல்லாக டார்க் கலரில் கிரே கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைனலாக எல்லா எக்ஸ்ட்ரூஷனுக்கு வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணியாச்சு. ஓகே கொடுத்துட்டு சைட்டில் போயிட்டு
நம்ம நேச்சுரல் லேண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே கொடுத்துடலாம். இப்போ வந்து வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இது கர்டைன் பேன்லாம் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து டெலிட் பண்ணிடலாம். இப்போ வால் ஆப்ஷன் போய்ட்டு ஜெனரிக் 200 mm செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அவுட்டரில் காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சுற்றி ட்ரீ வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ கேமரா வந்து ஃப்ரண்டில் வந்து செட் பண்ணி பார்க்கலாம். ரியலிஸ்டிக் வியூ சவுத் வியூ போயிட்டு நம்ம வந்து அந்த சைட் இந்த வந்து இறக்கி கீழே வச்சுக்கலாம் கரெக்டாக ஃப்ளோர் மட்டத்துக்கு. இப்போ 3D போய் பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வச்சு ரெண்டரிங் பண்ணி கிளியராக நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து சிங்கிள் ஃப்ளோர் ஹவுஸ் வந்து டிசைன் பண்ணணும். இதோட எக்ஸ்ட்ரீஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். வயர் ஃப்ரேம் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிஸ்டம் வந்து ஸ்டக் ஆகாமல் ஒர்க் ஆகும். ஓகே, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.